الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن شانئك هو الأبتر. எல்லா புகழும் புகழ்ச்சும் நம்மை படைத்த ரப்பல் ஆலமீனுக்கு உண்டாகுமாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், உலமாக்கள், இன்னும் இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி பாடுபட்டு இருக்கக்கூடிய உலமாக்கள், தலபாக்கள் என்று அனைத்து முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திற்கு நாம் அனுப்பப்பட்டிருக்கின்றோம். அதுபடி இந்த உலகம் என்பது ஒரு சோதனை கூட. அப்படி இருக்கும்போது இந்த உலகில் அனைத்து மனிதர்களுக்கும் விமர்சனம் என்பது நடந்தே தீரும். அவன் விமர்சனம் எதிர்கொள்ள முடியாமல் பதுங்கி பதுங்கி சென்றாலும் அதுவே ஒரு விமர்சனமாக மாறிவிடும். அப்பொழுது விமர்சனம் இல்லாமல் வாழ்க்கை என்பது வாழ முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால் நாம் மரணித்தால் மட்டும்தான் முடியும். அல்ஹம்துலில்லாஹ். அப்பொழுது ஒரு விமர்சனம் என்பது ஒரு மனிதனை உயரத்துக்கும் செல்லும், அதே அளவுக்கு தாழ்த்தியும் விடும். அதில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் இதை போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டுமொத்தமான காஃபிர்களையும் அழிக்கப் போகிறேன் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் சொல்லிவிட்டார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலை தயாரித்து விட்டு மனிதர்களை அழைத்து கூடி இந்த விஷயத்தை சொல்லும் போது அவர்கள் விமர்சனம் செய்தார்கள். அனைத்து காஃபிர்களும் விமர்சனம் செய்தார்கள். அவருடைய நிலைமை எவ்வாறு ஆனது என்று தெரியுமா? விமர்சனம் செய்வதை மட்டுமல்ல, அந்த கப்பலை மதத்தின் மூலம் நிரப்பி விட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணார் என்று தெரியுமா? அவர்களுக்கு ஒரு நோயை கொடுத்து விட்டார், சுழி நோய். இதனால் அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள். தவறுதலாக ஒரு மனிதர் அந்த மலம் நிரப்பிய கப்பலில் விழுந்து விடுகிறார். பார்த்தால் அவருடைய சொறி என்பது மறைந்து விட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மலத்தில் அந்த சொறிக்கான நிவாரணை வைத்திருக்கிறார். அப்பொழுது இந்த ஊர் மக்கள் எப்படி அந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு விட்டார்கள். பிறகு அந்த கப்பலுக்கு சென்று அந்த மலத்தை அள்ளி அவர்களுடைய உடலில் பூசிக்கொண்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், இறுதிகளில் ஏதாவது ஒரு சொட்டு மிஞ்சி இருக்குமோ என்று தேடி அந்த மலத்தை எடுத்து தன்னுடைய உடலில் தள்ளிக்கொண்டார்கள். அவர்கள் விமர்சனம் செய்தார்கள். எந்த அளவுக்கு இழிவான ஒரு செயலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு செய்ய வைத்தான். அது மட்டுமல்ல, நீரை வைத்து ஒட்டுமொத்த சமூகத்தையும் அழித்து விட்டான். அந்த காலத்தில் இருந்து தொடங்கி இந்த காலம் வரைக்கும் விமர்சனம் என்பது இருக்கின்றது. அதே போன்று விமர்சனத்தின் மூலமாக ஒரு மனிதர் உயர்த்தப்படுவார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் மலக்குமார்கள் மனித ரூபத்தில் வந்து மனிதர்களிடத்தில் உங்களுடைய அரசர் எவ்வாறு நடந்து கொள்கின்றார் என்று விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனைத்தையும் சரியாக செய்தார்கள் என்று நல்ல நியூஸ் வந்து கொண்டே இருந்தது.
சுப்ஹானஹு வ தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கை தொழிலை, அதாவது இரும்பு உருக்கி சட்டை செய்யும் அந்த ஒரு தொழிலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு விமர்சனம் வந்ததின் காரணத்தினால்தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கைத்தொழில் என்பது கிடைத்தது. அப்பொழுது விமர்சனம் என்பது நல்லதுக்கும் இருக்கின்றது, தீயதுக்கும் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏராளமான விமர்சனங்கள் வந்து கொண்டே இருந்தது. அவர்கள் பொறுமையை மேற்கொண்டார்கள். ஒவ்வொரு விமர்சனத்தின் போது நபிசல்லாசம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, உங்களுக்கு வருத்தத்தினுடைய காலம் என்று எதை சொல்வீர்கள் என்று கேட்கப்பட்டது. அப்போது நபிசல்லாசம் அவர்கள் சொன்னார்கள், தாயிஃப் நகரம் அந்த 10 நாட்கள் எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது என்று சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய நபர்களால் அவர்கள் விமர்சிக்கப்பட்டார்கள். அது மட்டும் அல்ல, சிறு சிறு நபர்களால் கல்லடி நம்முடைய நபிசல்லாசம் அவர்களுக்கு வந்தது. நபிசல்லாசம் அவர்கள் அந்த நிலையை பொறுமையாக கடக்கவில்லை என்று சொன்னால் இந்த தாயிஃப் என்று ஒரு ஊர் என்பது இருந்திருக்காது. அது மட்டுமல்ல, மிஅராஜின் போது இப்படிப்பட்ட ஒரு பயணம் நான் சென்று வந்தேன் என்று மக்களிடத்தில் சொன்ன போது அனைத்து நபர்களும் விமர்சனம் செய்தார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? அவர்கள் இப்படி கேட்டார்கள், பைபிள் முகத்தஸில் எத்தனை கதவுகள் இருக்கின்றது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அவர்களுடைய இரு கண்களுக்கு காட்டச் செய்தான். இத்தனை கதவுகள் இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கேட்டார். அப்போது ஒரே ஒரு நபர் மட்டும் நபி ஸல்லல்லாஹு அவர்களை உண்மைப்படுத்தினார்கள். அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆயத்தை இறக்கினார், அவர்கள் உண்மையாளர்கள் என்று. அது மட்டுமல்ல, அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒரு போர் சென்று வரும்போது கூடாரம் விட்டு தங்கியிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சில சஹாபாக்களும் இருக்கின்றார்கள். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய சுய தேவைக்காக சென்று விடுகிறார்கள். அப்பொழுது அந்த கூட்டம் சென்று விட்டது. பிறகு ஒரு நபர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கூட்டி வருகிறார்கள். அப்போது விமர்சனம் செய்யப்பட்டார்கள். அப்பொழுது அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். அதன் காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை புகழ்ந்து இன்னும் நீங்கள் பத்தினி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் விமர்சனம் என்பது ஒரு நபரின் மீது வைக்கப்பட்டதல்ல, ஒரு ஒட்டுமொத்த சமூகம் மீது வைக்கப்படுகின்றது. அது தவறான, அனைத்தும் தவறு. அந்த விமர்சனம் என்று சொல்லக்கூடாது, இட்டு கட்டுகிறார்கள் என்று தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, 1391 1425 இந்த காலகட்டத்தில் பாரசீகத்தில் உள்ள அறிஞர்கள் அனைவரும் ஒட்டுமொத்த இஸ்லாம் மதத்தில் விமர்சனம் செய்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இஸ்லாம் என்பது வாளால் தான் பரவியது. அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை ஒழுங்குகேடான விஷயங்கள் என்று சொன்னார்கள். இதை பரப்பினார்கள். அன்றைய காலத்தில் உள்ள அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்கள், வரலாற்று அறிஞர்கள் இதை மறுத்தார்கள், எதிர்ப்பும் தெரிவித்தார்கள். இது உண்மையல்ல, இவர்கள் சொன்னது உண்மையல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட மனிதர் அல்ல. மாறாக இஸ்லாம் பரவியது அவர்களுடைய ஒழுக்கத்தினாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தினாலும் அவர் வாழ்க்கை நெறியினால் தான் இஸ்லாம் என்பது பரவுவது என்றார் நாம் சொல்லவில்லை. அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்கள் சொன்னார்கள். இஸ்லாம் சொல்லியிருக்காரு, கமா கதா அனில் ஆகிலி இலா பஸ்அதிஹா. எப்படி ஒரு பானைக்குள் சோற்று உணவு இருக்குமோ, நாலாபக்கம் கையை எடுத்துக் கொள்ளுமோ, அதே போன்று மக்கள் இந்த இஸ்லாத்தின் மீது விமர்சனம் செய்வார்கள். ஒன்றும் தேவையில்லை, இது காஷ்மீரில் நடந்திருக்கின்றது.
அதை அனைத்து நபர்களும் இஸ்லாம் தீவிரவாதத்தை தூண்டுகிறது என்று சொன்னார்கள். ஆனால் அங்கே வந்திருக்கக்கூடிய நபர்கள் அவ்வாறு சொல்லவில்லை. மாறாக முஸ்லிம்கள் தான் எங்களை காப்பாற்றினார்கள், இந்த போன்று அவர்கள் சொல்லக்கூடிய எந்த செயலும் அங்கே நடக்கவில்லை என்று சொன்னார்கள். ஆனால் செய்தியாளர்கள் நியூஸ் சேனல் இதை போட முடியவில்லை. ஏன்? இஸ்லாம் தீவிரவாதம் என்றே காட்டப்பட்டு விட்டது. பிறகு அவர் நல்லவர்கள் என்று நாம் எப்படி காட்ட முடியும் என்று சொன்னார்கள். அதே போல் விமர்சனம் என்பது வந்து கொண்டேதான் இருக்கும். இது எதிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் கையில் எடுக்க வேண்டியது கல்வியை தான். ஏனென்று சொன்னால் அதில்தான் நம் மிகவும் தாக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகையால் கல்வியை கையில் எடுத்து வரக்கூடிய விமர்சனங்களை எதிர்கொள்ள இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வாராக.